ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா, நான் சும்மா கிராமத்துக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சி இந்த மரம்லாம் பார்த்து. பாருங்கள் அதோடைய பூவெல்லாம். இது சின்ன வயசில் நம்ம சொப்பு ஜாமான் வச்சுட்டு விளையாடும்போது இந்த பூவெல்லாம் பறித்து போட்டு விளையாடுவோம். அதை பார்த்தோன்னே எனக்கு நினப்பு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் இல்லாமல் ஈவினிங் டைமுக்கு அதுக்கும் நல்ல சன்ரைஸ் இறங்குற டைமுக்கு போனதுக்காகவும் சூப்பராக கிளைமேட் இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது ஆடுலாம் சாப்பிடுன்னு சொல்லி ஒரு செடி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மூக்குத்தி செடி. இதை பறித்து போட்டு சமைப்போம், நிறையா செய்வோம் சின்ன பிள்ளையில். அதெல்லாம் பார்த்தோன்னே பழைய நினப்புலாம் வந்துருச்சு. அவ்வளோ அழகாகவும் இருக்கும் இது ஆடெல்லாம் திங்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயை வாகை சூடாவில் கூட விமல் சார் இந்த காயை அந்த ஆட்டுக்கு கொடுத்தது சொல்லுவாங்க. ஒரு பெரிய இதாக இருக்கும் இந்த படத்தில். மெயினாக கடுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் இந்த காய். உண்மையிலுமே அந்த இடத்துக்கு போயிருந்தப்போ அவ்வளோ ஒரு மனதுக்கு ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. என்ன தான் நம்ம டவுனில் இருந்தாலும் அந்த கிராமத்தில் போயிட்டு அந்த காற்று, இயற்கையான காற்று அப்படியே மைண்டுக்கே அப்படியே ஒரு மாதிரியே ஃப்ரீயாகிடுது ஃப்ரெண்ட்ஸ். நான் வாரத்தில் ஒரு 2-3 டைம் போயிட்டு வந்துடுவேன் எங்கள் வீட்டுக்கு, பழைய வீட்டுக்கு. அப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அப்படியே சிறு 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 செம்ம காற்று. இந்த டைமில் அப்படியே சூரியன் மறையிற டைமு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மை சேனலுக்கு சப்போர்ட்